இது வந்து ஒரு நல்ல டீ டைம் ஸ்நாக். இதை வந்து நம்ம ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது நம்ம பண்ணுறதுக்கு 1 கப் கடலை மாவு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறமா ஒரு பிட்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் 4லேருந்து 7 பல் பூண்டு, இதை நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நீளமாக நெருக்கின ஒரு வெங்காயம், இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, இதெல்லாம் சேர்த்து நம்ம ரஃப்பாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில டைம் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதுமான அளவாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ அதை நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரெசிபியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேட்கலாம். இப்போது நம்ம கையில் கடைசியாக ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கிற ஆயிலில் வந்து இதை நம்ம இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கலாம். ஆயில் வந்து ரொம்ப ஹீட் அதிகமாக இருந்ததுன்னா வெங்காயம் வந்து கரிஞ்சிரும். பக்கோடாவில் வெளியே வந்து நல்லா கரிஞ்சிருக்கும், அப்புறமா உள்ளே வேகாது. உங்களுக்கு இந்த பேன் அப்புறம் இண்டக்ஷன் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ இது ஒரு சைடு வெந்த உடனே இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது 2 சைடும் வெந்த உடனே ஓசையெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட வெங்காய பக்கோடா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து டீயோடு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.